தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கவலைப்படாதீர், என்றும் கவலைப்படாதீர். கவலைப்படாதீர் நண்பா, நீர் கவலைப்படாதீர். உயிர் வாழ எதை உண்பதோ, உடலுக்கு எதை உடுப்பதென்பதோ. உயிர் வாழ எதை உண்பதோ, உடலுக்கு எதை உடுப்பதென்பதோ. கவலைப்படாதீர் நண்பா, நீர் கவலைப்படாதீர். பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியம் சேர்ப்பதுமில்லை. பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியம் சேர்ப்பதுமில்லை. கடவுள் அதற்கு உணவளிக்கின்றார். கடவுள் அதற்கு உணவளிக்கின்றார். கவலைப்படாதே நண்பா, என்றும் கவலைப்படாதே. கவலைப்படாதே நண்பா, என்றும் கவலைப்படாதே. உயிர் வாழ எதை உண்பதோ, உடையதை உடுப்பதென்றோ. கவலைப்படாதே நண்பா, என்றும் கவலைப்படாதே. இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை இணைச்சட்டம் நூல் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். மோசே மக்களை பார்த்து கூறியது: உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை எங்காவது இதுபோன்று மாபெரும் செயல் நடந்துள்ளதா? நெருப்பின் நடுவில் இருந்து பேசிய கடவுளின் குரலை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் எந்த மக்கள் இனமாவது வாழ்ந்ததுண்டா? இஸ்ரேல் மக்களிடத்தை பார்த்து மோசே 2 கேள்விகளை கேட்கின்றார். உலகில் மனிதனாக படைக்கப்பட்ட நாள் முதல் வானத்தின் விண்மீன் ஒரு முனை முதல் மறுமுனை வரை மாபெரும் நிகழ்ச்சிகள் எங்காவது நடந்ததுண்டா? நெருப்பின் நடுவில் இருந்து பேசிய கடவுளின் குரலை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் எந்த மக்கள் இனமாவது வாழ்ந்ததுண்டா? உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே செய்த எத்தனை சோதனைகள், அடையாளங்கள், அருண் செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயல், அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கு என உரிமையாக்கி கொண்ட கடவுள் எவராவது உண்டா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் கண்ட ஆண்டவர் இயேசு பார்வோன் மன்னனிடத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்க மோசேயை அனுப்புகின்றார். மீட்டும் எடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள இறை வாக்கியத்தை நாம் சிந்திப்போம் என்றால், இயேசு மிகவும் தெளிவாக அழகாக சொல்லுகின்றார். தன்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தான் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன என்பதை அவர் எடுத்துச் சொல்லுகின்றார். தான் முன்வைத்த சவால்கள் அனைத்தையும் தானே வென்று முடித்தவர்தான் ஆண்டவர் இயேசு.
இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நெருக்கடியிலும் சோதனையிலும் நமக்கு முன்மாதிரி காட்டியவர் ஆண்டவர் இயேசு. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள இறைவாக்கியத்தில் சொல்லுகின்றார். சுருக்கமாக சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்புகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அனுதினம் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏற்படுகின்ற அனுதினம் ஏற்படுகின்ற அந்த சிலுவையை நாம் சுமக்கின்றோமா? அந்த சுமைகளை நாம் சுமக்கின்றோமா? அவ்வளவு எளிதில் நாம் சுமக்கவும் முடியாது, அதை ஏற்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த சுமைகளை எல்லாம் நமக்காக சுமந்தார். அந்த பாரமான சிலுவையை அவர் நமக்காக சுமந்தார். அவர் வென்று காட்டினார், இந்த உலகை மீட்டு காட்டினார். கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இதோ அன்பு இயேசுவே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றன ஆண்டவரே. இஸ்ராயேல் மக்கள் படுகின்ற வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, அவர்கள் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீர் பார்த்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்க மோயிசனை ஒரு கருவியாக அனுப்பி அந்த மோயிசன் வழியாக இஸ்ராயேல் மக்களை கடல் நீரில் கால் நனையாமல் கட்டாந்தரையில் அவர்களை நீர் அழைத்து வந்து சீனாய் மலையிலே அவர்களுக்கு பாலும் தேனும் பொழியும் நாட்டை கொடுத்து, மன்னாவை அவர்களுக்கு உணவாக கொடுத்து, பாறையில் அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்த ஆண்டவர் இயேசுவினிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காகவும் ஆண்டவரே, இதோ இந்த மக்கள் இன்று இஸ்ராயேல் மக்கள் இதோ இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன, அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன, அவர்களுடைய வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றன, அவர்களுடைய துயரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு சகோதரன் சகோதரனுடைய இதயத்தையும் நீர் உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே. இதோ உம்முடைய திருச்சிலுவையை கரங்களில் ஏந்தி அந்த திருச்சிலுவையை உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவனும் ஆண்டவரே பிழைப்பான் என்று சொல்லியிருக்கின்றன. சீனாய் மலையடி வாரத்தில் ஆண்டவரே, அந்த இஸ்ராயேல் மக்கள் கொள்ளிவாய் பாம்பினால் கடிக்கப்பட்டு இறந்த பொழுது அந்த பாம்பின் உருவத்தை ஒரு வெண்கலத்தால் ஏற்றுங்கள், அதை உற்று நோக்குகிறவன் உயிர் பிழைப்பான் என்று சொன்னாரே. அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய மனவேதனைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது, நொறுங்கிய உள்ளத்தை பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரைக்கும் விடுதலை தருவார் என்பதை நாம் முதலில் விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இன்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றார். இதை சிந்திப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அன்பும் அமைதியும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.